இப்ப அந்த யூடியூப்ல ஷார்ட்ஸுக்குன்னு சொல்லிட்டு பிரத்யேகமா ஒரு செட்டிங் அறிமுகப்படுத்திருக்கான் யூடியூப்காரன். அதை நீங்க செக் பண்ணீங்களான்னு தெரியல. அக்டோபர் மாசம் 2025 இந்த ஷார்ட்ஸுக்காகவே பிரத்யேகமா ஒரு டைம் லிமிட்டை கொண்டு வந்திருக்கான். அந்த டைம் லிமிட்ல ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்கான். அதைத்தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல பதிவு பண்ண போறேன். கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லைன்னா கூட வெயிட் பண்ணுங்க, கூடிய சீக்கிரத்துல உங்களுடைய அக்கௌண்ட்ல நீங்க அதை பார்க்கலாம். வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ எந்த போதையும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யூடியூபோட ஷார்ட்ஸுக்கு டைம் லிமிட் அது எப்போ வந்தது அப்படிங்கறத நான் உங்களுக்கு இன்ட்ரோலயே பதிவு பண்ணிருப்பேன். ஸோ அந்த செட்டிங்ல வந்து 15 மினிட்ல இருந்து உங்களுக்கு 2 மணி நேரம் வரைக்கும் நீங்க செட் பண்ணிக்கலாம். அதுல நீங்க எதை சூஸ் பண்றீங்களோ, ஒன்ஸ் நீங்க யூடியூப் ஷார்ட்ஸை நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அந்த டைமை வந்து நீங்க கன்சியூம் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கலி யூடியூப் என்ன பண்ணிடுவான்னா நீங்க பார்க்கக்கூடிய அந்த ஷார்ட்ஸோட வீடியோ நிறுத்திடுவோம். அதுக்குன்னு ஒரு பிரத்யேகமான ஒரு பேஜை டிஸ்பிளே பண்ண ஆரம்பிச்சிருவோம். போதும் நீங்க அந்த டைம் லிமிட்டை ரீச் பண்ணிட்டீங்க, இனி மேற்கொண்டு நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடியாது, கொஞ்சம் ரெஸ்ட் அடியா அப்படிங்கிற மாதிரி பேஜ் எல்லாம் போட்டிருப்பாங்க. இல்ல எனக்கு முக்கியமான விஷயம் நிறைய பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா அந்த பேஜ்லயே ரீசெட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதை கொடுத்து தொடர்ச்சியா நீங்க யூடியூபோட ஷார்ட்ஸை பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நான் காட்ட போற இந்த செட்டிங்கை நீங்க வந்து செட் பண்ணிட்டீங்கன்னா யூடியூபோட ஹோம் பேஜ்ல யூடியூபோட ஷார்ட்ஸ் எல்லாம் காட்டவே காட்டாது. அதுக்கப்புறம் நம்ம அந்த டைம் லிமிட்ல நீங்க இந்த செட்டப் வந்து நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா, இப்ப நீங்க ஏதாவது யூடியூபோட சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்க, அவங்க போடக்கூடிய அந்த ஷார்ட்ஸ் வீடியோவை நீங்க சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற பகுதியில போயிட்டு செக் பண்ணிக்கலாம். அதுக்கும் இதுக்கு எந்தவித சம்பந்தமும் கிடையாது. தொடர்ச்சியா நீங்க யூடியூப் ஷார்ட்ஸ் பாக்குறீங்கல்ல, அங்கதான் இந்த செட்டப் வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி வேற எந்த இடத்துலயும் ஒர்க் ஆகாது. இப்ப அந்த செட்டிங் எங்க இருக்கு நீங்க தெரிஞ்சுக்கலாம் வாங்க. யூடியூப ஓபன் பண்ற, இது யூடியூபோட ஹோம் பேஜ். இப்போ நீங்க பாருங்களேன், ஷார்ட்ஸ் போட்டிருக்கா, கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. இப்ப நான் என்ன பண்ண போறேன், அந்த யூடியூப் ஷார்ட்ஸுக்கு டைம் லிமிட் கொடுத்திருந்தாங்கல்ல, அங்க நான் போறேன். பாட்டம் ரைட்ல ப்ரொஃபைல் பிக்சர் அதுக்குள்ள போறேன். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல கியர் ஐகான் இருக்கு, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட் ஒன்று இருக்கு, அதை நான் தட்டுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் பேஜ் ஸ்க்ரால் பண்ணனா இங்க பாருங்க டெய்லி லிமிட்ஸ் கொடுத்துருக்கா. இங்க ஷார்ட்ஸ் ஃபீட் லிமிட் இதை நான் டேர்ன் ஆன் பண்றேன். பண்ணனா இங்க 15 நிமிஷத்துல இருந்து 2 ஹவர் வரைக்கும் உங்களுக்கு டிஸ்பிளே இருக்கும். கூடுதலான ஒரு தகவல் என்னன்னா, இங்க புதுசா ஒரு டைமரை வந்து யூடியூப்கார ஆட் பண்ணிருக்கான். அது என்ன பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு இன்ட்ரோலயே நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டேன். அது எப்படி இருக்குங்கிறத ஒரு இமேஜா உங்களுக்கு காட்டுறேன், தெரிஞ்சுக்கோங்க. இந்த பாத்தீங்களா, நான் ரெட் கலர்ல ரவுண்ட் போட்டிருக்கேன். அதுல வந்து 15 நிமிஷம் டு 2 ஹவர். அதுக்கு மேல பாருங்களேன் 0 மினிட் இருக்கா. இதுதான் புதுசா வந்த ஒரு அற்புதமான அப்டேட். கூடி சீக்கிரத்துல உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட்ல நீங்க செக் பண்ணலாம். அதுவும் உங்களுடைய யூடியூப் அக்கௌண்ட்ல செக் பண்ணலாம். யூ ரீச் யுவர் ஷார்ட்ஸ் ஃபீட் லிமிட், இந்த மாதிரி ஒரு பேஜ் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். எப்ப டிஸ்பிளே ஆகும், நீங்க இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுக்குள்ள போய் இந்த டைமை செட் பண்ணிட்டீங்கன்னா கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம், அந்த டைமை கன்சியூம் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி தான் பேஜ் டிஸ்பிளே ஆகும். சப்போஸ் உங்களுக்கு இந்த யூடியூப் ஷார்ட்ஸ் வந்து கண்டினியூ பண்ணா கீழே பாருங்க, இக்னோர் லிமிட் ஃபார் டுடே, ஓகேவா, அதை கொடுத்தீங்கன்னா கண்டினியூவா நீங்க யூடியூப் ஷார்ட்ஸை பார்க்கலாம். செம அப்டேட்ல, தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. சின்னதா ஒரு செட்டிங் தான், பட் யூஸ்ஃபுல்லான ஒரு செட்டிங் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ பயனுள்ள செட்டிங் வந்ததுன்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கங்க. வீட்டுல குட்டி குருமாக்கள்லாம் இருப்பாங்க, அவங்க அந்த யூடியூப் ஷார்ட்ஸ்ல மூழ்கி போயிருப்பாங்க, அவங்களுக்கு இந்த செட்டிங் ஒர்த்தா இருக்கும், யூஸ் பண்ணுங்க. ஸோ நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது, அதனால எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல யூடியூப் காரன் கீழே நிறைய பட்டனை கொடுத்துருக்கான். குறிப்பா ஹைப் அப்படிங்கிற பட்டனை கண்ணில் பட்டுச்சுன்னா தட்டி விட்டுருங்க. அது கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு, உங்களுடைய கருத்தை நல்ல ரீதியில பதிவிடுங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அல்ல.